2021 ஆகஸ்ட் 30 அன்று பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விநியோகம் நிறுத்தப்பட்ட போதிலும் 11.6 மில்லியன் பெறுமதியுடைய பல்வேறு பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்கான கௌரவ ஆளுநரின் அனுமதி 2021 ஆகஸ்ட் 13 அன்று பெறப்பட்டது. அதன் பின்னர் ஆகஸ்ட் 31 அன்று அமைச்சரவை தீர்மானம் நமக்கு கிடைத்தது. ஒரு மதிப்பாய்விற்கு பின்னர் செலவுகளை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 2021 செப்டம்பர் 17 அன்று கௌரவ ஆளுநருடன் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடிய பின்னர் அகற்றப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த திட்டம் அந்த தீர்மானங்களில் குறிப்பிடப்படவில்லை. அதற்கமைய இந்த திட்டம் தொடரப்பட்டு 11.6 மில்லியன் தொடர்புடைய பொருட்கள் 85 தன்னார்வ அமைப்புகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றினால் நாடு குறிப்பிடத்தக்க பொருளாதார நெருக்கடியில் இருந்த காலமே 2021 ஆண்டு என நாம் அனைவரும் அறிவோம். தற்போது அவை அனைத்தும் நேரடி மானியங்கள், பொதுவாக பிளாஸ்டிக் நாற்காலிகள், ஜெனரேட்டர்கள் மற்றும் அனைத்து வகையான உபகரணங்களின் வடிவத்திலும் நேரடி மானியங்கள் காணப்படும். அப்போது இது அந்த நேரத்தில் நடக்கும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்கள் மீழ்வதற்கு உதவுவதற்கு ஏதாவது கொடுப்பதை விட அதிகம். இது தேர்தல் காலத்தில் பொருட்களை வழங்குவதாகும். இது அந்த மாதிரியான ஒரு திட்டம். 21 என்ற சூழ்நிலையுடன் வந்த அமைச்சரவையின் முடிவை புறக்கணித்து ஆளுநர் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. 13வது அரசியலமைப்பில் அதிகபட்ச அதிகாரம் என்ன? 13 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ තියෙන උපරිම බලතල මොකක්ද කියන එක